போன வீடியோவில் அன்னவரார் வழிவிடுன்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் அஸ்வினை எடுத்தது மட்டும் கிடையாது, டெவோன் கர்மே, ரச்சின் ரவீந்திரா 2 பேரையும் எடுத்ததுக்கப்புறமா சூப்பராக எடுத்திருக்காங்கப்பான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்த செட்டில் வந்து ஃப்ளம்மிங் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக இந்த தடவை நாங்கள் ஆப்ஷனுக்கு மிக்சர் சாப்பிட வரல அப்படின்னு சொல்லி சூப்பரான ஆட்கள்லாம் வந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கவும் போகிறோம் அப்படின்னு இருக்கும்பொழுது மும்பை இந்தியன்ஸ் இந்த ஆப்ஷனில் எதுவுமே பண்ணல. அவங்க தான் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ரிட்டன்ஷன்லேயே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்கிறது ஒரு பக்கம், ஆனாலும் காசு கம்மியாக இருக்குங்கிறது இன்னொரு பக்கம். அப்படின்னாலும் ஃபேன்ஸ் அட்லீஸ்ட் பிட்டாவது போங்கயா, அப்போ தான் நாங்கள் ஏதாவது பேச முடியும்னு சொல்லும் பொழுது போனாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது அவங்களோட ஓஜி காம்போ கிடைச்சிருக்குது. ட்ரெண்ட் போல்ட் இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்களை தாண்டி இந்த ஆப்ஷனில் இப்போ விக்கெட் கீப்பர் செட்டு, ஃபாஸ்ட் பாலர்களுக்கான செட்டு, ஆல்ரவுண்டருக்கான செட்டு இதெல்லாம் முடிஞ்சிருக்குது. இதை வச்சு எந்தெந்த டீம் அவங்களோட 11 ஸ்குவாடை அப்படியே ஒரு மாதிரி ஃபிட் ஆக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025 ஸ்பெஷல் கிரிக் ஆனந்த் ஆஸ்ட்ரோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இப்போ ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் காலையில் ஒரு வீடியோ ஒன்று வரும். விட்டு போனது, அதாவது 10:15 வரைக்கும் ஆக்ஷனு, இப்போது 9 மணி வரைக்கும் நடந்த ஆக்ஷன் பற்றின ஒரு வீடியோ, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் செஞ்சுருக்கோம். முதல் நாளுக்காக 3 வீடியோ அப்லோட் செய்யப்படும் அப்படிங்கிறத வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல விக்கெட் கீப்பர் செட்டிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது கேகேஆர் வந்து 2 விக்கெட் கீப்பர் பேட்டர் ஸ்டீல்னு சொல்லட்டுமா, கரெக்டு தான், ஸ்டீல் தான். டிகாக்கு மும்பை இந்தியன்ஸ் போனாங்க, எஸ்ஆர்ஹெச்சும் போனாங்க. ஆனால் கேகேஆருக்கு 3.6 கோடியில் கிடச்சிருக்கிறாங்க. டிகாக், சுனில் நரேன், குர்பாஸ், வெங்கடேஷ் ஐயர். குர்பாஸை வந்து இவங்க எங்கே ஆட வைக்க போகிறாங்களே, இம்பாக்ட் சப்பாக டிகாக்கை பயன்படுத்தி எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஓகேங்களா. ஆனால் இவங்களுக்கு ஸ்டீல் தான். குர்பாஸுக்கு போய் பார்த்துருப்பாங்க, ஆனால் பேஸ் ப்ரைஸ் 2 கோடியிலே குர்பாஸ் கிடச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்தில் அநியாயம். போன வருஷம் உட்கார வச்ச மாதிரி மேபி உட்கார வைப்பாங்களா தெரியல. சீரியஸ்லி ஸ்டீல் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்க போன தடவை மேக்ஸ்வெல்லை விட்டாங்க, மேக்ஸ்வெலுக்கு போகவே இல்லை, அதனால் மேக்ஸ்வெல்லை விட்டாங்க. சிராஜும் கிடைக்கல. ஸோ இப்போது ஓப்பனராக யாராவது ஒருத்தவங்க வில் ஜாக்ஸு அப்படின்னு பார்க்கும்பொழுது வில் ஜாக்ஸு இதுக்கப்புறம் எடுப்பாங்களான்னு தெரில. சால்ட் எடுத்துருக்குறாங்க. சால்ட்டு 11.5 கோடிக்கு கிடச்சிருக்காங்க. சால்ட், விராட் கோலி, ரஜத் படிடார், அது லியம் லிவிங்ஸ்டன் எடுத்திருந்தாங்க. இந்த செட்லேயே ஜித்தேஷ் சர்மாவையும் வந்து ஒரு 11 கோடிக்கு எடுத்தாங்க. 11 கோடிக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகம். பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஆர்டிஎம் போகலை, ஆனால் இவங்களுக்கு இந்த பேட்டிங் லைனப் அப்படிங்கிறது செட் ஆகிருக்குது. பேக்கப்ஸுக்குலாம் கொஞ்சம் எடுக்கணும், அவ்வளோதான் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். சால்ட்டு, கோலி நல்லா இருக்கா, பிடிச்சிருக்குதா? ரஜத் படிடார், லியம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா, இது போக உங்களுக்கு யாராவது வேணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அடுத்தடுத்த நான் செட்டில் எடுத்தாலும் எடுக்கலாம். ஆனால் ஜித்தேஷ் சர்மாவுக்கு 11 கோடி அதிகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 7 கோடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரியானதாக ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன். 7 இல்லை 6 கோடி அப்படிங்கிறது இருக்கலாம். இந்தியாவுக்கு ஆடி இருப்பார். ஆனால் ஒரு விதத்தில் நான் சொல்லலாம், சின்னசுவாமியில் ஜித்தேஷ் சர்மா மாதிரியான பிளேயர் விட்டு ரவுண்டு கட்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. பால் சுற்றுன்னு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜித்தேஷ் சர்மாவை 11 கோடின்னு பார்க்காம 11ல் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் தேவை லோவர் ஆர்டரில் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஜித்தேஷ் சர்மா நல்ல ஒரு பிக்காக தான் நான் பார்க்குறேன். அடுத்ததான் இஷான் கிஷன், மும்பை இந்தியன்ஸ். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கெட் சைஸ் டைனமோன்னு இஷான் கிஷனுக்கு பேர் வைக்கும் போதுலேருந்து இஷான் கிஷனுக்கு கொஞ்சம் பிடிக்கும். இவனும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க தான்டா அப்படின்னு தான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் பார்ப்பாங்க. ஆனால் இஷான் கிஷனுக்கு போகவே இல்லை. எப்படி சிராஜை ஆர்சிபி சீண்டர்லையோ, மேக்ஸ்வெல்ல வந்து ஆர்சிபி சீண்டர்லையோ, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனை வந்து எம்ஐ வந்து சீண்டலை எஸ்ஆர்ஹெச்சுக்கு போயிருக்கிறாரு. இஷான் கிஷன் 11.25 கோடி. ஆனால் ஆல்ரெடி கிளாஸிங் இருக்கும்பொழுது இவங்க வேறு யாராவது ஒரு குருபாஸ் மாதிரியான ஒரு விக்கெட் கீப்பருக்கு போயிருக்கலாமோ நான் யோசிக்கிறேன். டிகாக் மாதிரியான விக்கெட் கீப்பருக்கு போயிருக்கலாமோ, ஒரு ஸ்டீல் அப்படின்னு சொல்ல மாதிரியான ஒரு பிளேயர் எடுத்துருக்கலாமோ ஒரு அமௌண்ட்டில் யோசிக்கும் போது இஷான் கிஷனுக்கு 11.25 கோடி ஒருத்து தான். பர்சமன் பார்த்தீங்கன்னா அடி வாங்குதில்லை. ஆனால் ஓகே, அவங்களுக்கு ஷமி இருக்கிறாங்க, பேட் கமின்ஸ் வந்தாச்சு, எல்லாமே சரிதான், ஜாம்பா வந்தாச்சு சரிதான். ஆனால் எனக்கு என்னமோ இஷான் கிஷன் சரி ஓகே, இந்தியன் விக்கெட் கீப்பர் இவர் மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டார், ஃபியூச்சர்னு கூட ஒன்றும் எடுத்து வச்சுருந்துருக்கலாம். இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஸோ இந்த ஒரு காம்போவில் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். ஓகே, இஷான் கிஷனுக்கு இது நல்ல ஒரு சீரியஸாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் இந்த ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கான செட்டை பார்க்கும்பொழுது ஹேசல்வுட்டை வந்து நிறைய டீம் ஃபைட் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட், ஆர்சிபி, கேகேஆர் எல்லாரும் ஃபைட் பண்ணி வந்தபொழுது கடைசியாக ஆர்சிபி பிக் பண்ணாங்க. அங்கே எப்படி வந்து சால்ட்டை ஸ்டீலோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஜோஷ் ஹேசல்வுட்டுக்கு. ஆனால் ஃபாஸ்ட் பாலர்ஸுகளுக்கு வந்து ஒரு 12 கோடி வரைக்கும், ஒரு 11-13 கோடி வரைக்கும் போகிறாங்க. ஹர்ஷ்தீப் சிங் ஓகே, அவர் தனியாக அவர் வச்சுக்கோங்க, அவர் வேர்ல்டு கப் வின்னர். ஆனால் ஹேசல்வுட்டை எடுத்தது சின்ன சுவாமியில் பார்ப்போம். 3 ஓவர் பவர் பிளேயில் நல்லா போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் 12.50 கோடி அப்படிங்கிறது ஸ்டீல்லாம் கிடையாது, நல்ல அமௌண்ட்டு தான். அவர் இப்போ எஸ்தயால் கூட
ஹேசல்வுட் போட போகிறாரு. பிரசித் கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸு ஜிடி இவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க போனாங்க. ஆனால் பிரசித் கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜிடியில் போயிருக்கிறாரு. ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.5 கோடிக்கு இவர் எடுத்துருக்காங்க. இப்போ ககிசோ ரபடா கூடலாம் சேர்ந்து இவர் பவுல் பண்ண போகிறாரு. சிராஜ் அங்கே இருக்கிறார், ராஷித் கான்லாம் அங்கே இருக்கிறாரு. பிரசித் கிருஷ்ணாவை இப்போது ஜிடி நல்லா வெல்கம் பண்ணுவாங்க. ஒன்று ஆவேஷ் கானை வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ஃபைட் பண்ணாங்க. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் வந்து 9.75 கோடிக்கு எடுத்துருக்காங்க. இப்போது பிரசித் கிருஷ்ணாவுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கோடி ஓகேங்களா, 3 கோடி கம்மி. ஆவேஷ் கானுக்கு ஒரு 3 கோடி கம்மி. இது நல்ல அமௌண்ட்டில் இப்போ ஜிடியும் எல்எஸ்ஜியும் எடுத்துருக்குறாங்க. இதில் பிரசித் கிருஷ்ணா நீங்கள் யோசிக்கலாம் என்னென்னு, பட் அகமதாபாத்தில் அவரால் இந்த ஒயர்டாக ரவுண்ட் த விக்கெட்டில் வந்து ரைட் ஹேண்ட் கிளக்கு ஒரு யார்க்கர் போட்டு நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஆவேஷ் கான் எடுத்துக்கிட்டிங்கன்னா முசின் கான், மயங்க் யாதவ் இப்போது இவங்க கூட சேர்ந்து ஆவேஷ் கான் போட போகிறார். அப்படிங்கும்போது ஆல்ரெடி இங்கே தானே ஆடினார், திரும்பவும் இங்கே தான் ஆட போகிறாரு. அடுத்ததாக நார்க்கியாவை வந்து லக்னோ சூப்பர் ஜெயினும் போனாங்க, கேகேஆரும் போனாங்க. அந்த பிட்டு வாரெல்லாம் கிடையாது, போய் பார்த்தாங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டீல்னு நான் சொல்லுவேன். 6.5 கோடிக்கு கேகேஆருக்கு கிடச்சிருக்கிறாங்க. வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, சுனில் நரேன், ரசல்னு இருக்கும்போது அந்த டீமில் நார்க்கியா டெட்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவருக்கு சுமார் ஒரு 4 கோடி கிட்டத்தட்ட, ஏன்னா ரபடாக்கு ஒரு 10 கோடிக்கெலாம் கொடுத்தாங்கல்ல இவங்க ஜிடி. ஸோ அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு ஒரு 4 கோடி கம்மி ஸ்டீல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் போனாங்க. ஆல்ரெடி மார்க் பவுச்சர் இருக்கும்போது தான் ஆர்ச்சர் உள்ளே வந்தார். ஆனாலும் ரொம்ப டார்ச்சர், அவரால் எதுவும் பண்ணவும் முடியலை. அப்படிங்கும்போது வெளியில் அனுப்பும்பொழுது இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் திரும்பவும் ஆர்ச்சருக்கு போனாங்க, பெருசாக போனாங்க. இந்த வாரில் லக்னோ சூப்பர் ஜெயினும் உள்ளே வந்தாங்க, ஆர்ஆரும் உள்ளே வந்தாங்க. ஆர்ஆர் கிட்ட அந்த ஃபைட்டு பெருசாக போயிட்டே இருந்தது. இதில் கடைசியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சாங்க. 12.5 கோடிக்கு ஆர்ச்சர் ஆர்ஆருக்காக திரும்பவும் ஆட போகிறார். ஆல்ரெடி ஆர்ஆருக்காக ஆடும்பொழுது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக இருந்தார். மறக்க மாட்டேன், இந்த சீசன் செம்மையான ஒரு கோவிட் சீசனாக அவருக்கு அமைந்தது என்பதை நான் உங்களுக்கு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலீல் அகமதும் நட்ராஜனு ட்ரெண்ட் போல்ட்டு இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து வந்தாங்க. சிஎஸ்கேவுக்கும் அவங்களுக்கு 10 ரன் அவங்களுக்கு இருக்காங்க. அப்படிங்கும்போது டெத் ஓவரில் போடுறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஆனால் அவங்க கலீல் அகமதுக்கு போனாங்க. அந்த நியூ பாலில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் தேவைன்னு போனாங்களான்னு தெரில. சிஎஸ்கே கலீல் அகமதுக்கு 4.8 கோடிக்கு போனாங்க. இப்போ ஜடேஜா, அஸ்வின், 10 ரனா கலீல் அகமது. பார்ப்போம் இந்த காம்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நடராஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலுவல் ரங்கராஜன், தினேஷ் கார்த்திக், ஆர்சிபி. நடராஜன் இப்போது யாருக்கிட்ட போயிருக்கிறாரு அப்படின்னா கோச், டெல்லி கேபிட்டலோட கோச் ஹேமக் பதானிக்கு போயிருக்காங்க. ஆக்சுவலி தினேஷ் கார்த்திக் இந்த பக்கம் ஹேமக் பதானி செம்ம சண்டை நடந்தது. ஆர்சிபிக்கும் டிசிக்கும் செம்ம சண்டை நடந்தது. நீயானு நடராஜனுக்காக போட்டு அடிச்சுக்கிட்டாங்க. கடைசியாக ஒரு தமிழ் கோச் இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸுக்கு நடராஜன் போயிருக்கிறாரு. ஸோ 10.75 கோடிக்கு போயிருக்கிறாரு. இப்போது ஆல்ரெடி பேட் கமின்ஸ் கூட பவுல் பண்ணாரா, இப்போது ஸ்டார்க்கு கூட பவுல் பண்ண போகிறாரு. நியூ பாலர் ஸ்டார்க் டெத் ஓவரில் நட்டு. அண்ட் ஆர்சிபி டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்களோட ஹோம் கிரவுண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொட்டி கிரவுண்டு. இங்கே நீங்கள் வந்து டெட்லியாக போட்டு நிறுத்தி கொடுக்கணும். 7 மேட்ச் ரொம்ப கஷ்டம் 2 கிரவுண்ட்லேயும். பட் டிசி எடுத்துருக்கிறாங்க. டிசிக்கு நட்டு எவ்வளோ சர்வீஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல, ஆனால் ரொம்ப நம்பிக்கை வச்சு எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெண்ட் போல்ட் ஆர்ஆருக்கு போனாங்க, ஏன்னா ஆர்ஆரில் தான் நாங்கள் இருந்தார். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அவர் குத்திட்டு போயிட்டாங்க. 12.5 கோடி சரியான ரேட்டு தான். அதான் சொல்கிறாங்க 13, 12லாம் ஒரு ஃபாஸ்ட் பாலர்களுக்கு ஒரு செட் பண்ணிட்டாங்க இவ்வளோ கோடின்னு சொல்லிட்டு. பட் ட்ரெண்ட் போல்ட் பழைய மாதிரி போடுவாரா டவுட்டு. ஆனால் பும்ரா கூட போட போகிறாரு அப்படிங்கிறது ஆஹா செம்ம சந்தோஷமான செய்திப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் யோசிப்பாங்கன்னா யாராவது எடுங்கப்பா ஆர்ச்சர் வரைக்கும் போனாங்க, ஆனால் ஆர்ச்சர் கிடைக்கல. ட்ரெண்ட் போல்ட் கிடச்சிருக்கிறாருங்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தீக்ஷனா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு போயிருக்கிறாரு 4.4 கோடிக்கு. ஸோ நல்ல பிக்கு தான், ஓகேங்களா, ஸ்டீல் தான். அதுக்கப்புறம் ஆட வைப்பாங்க, டெஃபினட்டாக ஆட வைப்பாங்க. ராகுல் சேர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு போயிருக்கிறாரு. ஆடம் ஜாம்பா 2.4 கோடிக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு போயிருக்கிறார். ஸ்டீல் ஆட வைக்க முடியுமா அப்படின்னு தெரில. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டு வச்சுப்பாங்க, அப்புறம் பின்னாடி கஷ்டப்படுவாங்க. நூர் அகமதுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸும் ஃபைட் பண்ணாங்க, சிஎஸ்கே ஃபைட் பண்ணாங்க. ஜிடி வந்து அப்போ நான் ஆர்டிஎம் போட்டு 5 கோடிக்கு எடுத்துக்கிறேன்ப்பான்னாங்க. உடனே சிஎஸ்கே என்ன பண்ணார், ஃப்ளமிங் யோசிச்சு பூஸ்ட் பண்ணுறீங்களான்னு 10 கோடிக்கு நாங்கள் இவர் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா நாங்கள் ஆர்டிஎம் பண்ணிக்கலப்பான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே 100 எடுத்தாங்க. ஜடேஜா, அஸ்வின், இப்போ கூட நூர் அகமது, ஆல்ரெடி இப்போ 10 ரனா கலீல் அகமது. எப்படி சார், என்ன சார் கலக்கிக்கிட்டீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது இந்த பிக் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வனிந்து அசரங்கா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்டீல்னு சொல்லுவேன். 5.25 கோடிக்கு எடுத்துருக்குறாங்க. தீக்ஷனா, வனிந்து அசரங்கா, ஸ்ரீலங்கா, ராகுல் டிராவிட் இல்லை சங்ககாரா
எடுத்திருக்கிறாரு. அதில் பெரிய எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது மொனிந்த் அசரங்கா. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் கிங்ஸ் அடிச்சுக்கிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸும் போனாங்க. அங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் சிஎஸ்கேக்கு தேவைப்படுது. எஸ்ஆர்ஹெச்கிட்ட காசு தெரில, என்ன நினச்சிட்டு போனாங்கன்னு தெரியல. அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. என்ன மைண்ட் செட்டில் எடுத்தாங்கன்னு தெரில. பஞ்சாப் கிங்ஸு 4.2 கோடிக்கு ஸ்டீலுங்க. ஆர்சிபி போயிருக்கலாமோன்னு யோசிக்கும்பொழுது ஆர்சிபி தாண்டி வேறு எந்த டீம் போயிருந்துருக்கலாம். எஸ்ஆர்ஹெச் போனதில் தப்பு கிடையாது. ஆர்சிபி போயிருக்கலாமோ, ஆனால் வாங்கி பெஞ்சில் உட்கார வைக்கவும் முடியாது. ஜிடிலையும் வாய்ப்பு வேணாம், தேவை கிடையாது. மேபி டெல்லி கேபிட்டல்ஸ் இல்லை பஞ்சாப் கிங்ஸ், சிஎஸ்கே இந்த டீம் தான். ஸோ இந்த டீம் தான் ஃபைட் பண்ணாங்க. இதில் மேக்ஸ்வெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கே போயிருக்கிறாரு. ஸோ கரெக்டாக தான் இடத்துல தான் போயிருக்கிறாரு, ஓகேங்களா. தென் ஓவரால் இந்த வீடியோவில் நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கான செட்டு, அப்புறம் ஆல்ரவுண்டருக்கான செட்டு, ஸ்பின்னருக்கான செட்டு, விக்கெட் கீப்பர்களுக்கான செட்டை பார்த்து முடிச்சிட்டோம். பட் எல்லா டீமும் ஒரு மாதிரி நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பைசாவை ப்ராப்பராக கிள்ளி அழகாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில பிளேயர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் சூப்பராக விளையாண்டுருக்கிறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் நல்லாவும் விளையாண்டுட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை மட்டும் அப்படியே கொஞ்சமாக வாங்கி மேபி அவங்க சூப்பர் ஸ்டார்ஸை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அன்கேப்டு பிளேயர்ஸாக எடுப்பாங்களான்னு தெரில. பட் ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைவடையுது. இதில் நான் சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு அதிகம்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நட்டு இப்போ 10 கோடிக்கு போயிருக்கிறாரு, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போயிருக்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்து அந்த ஓஜி காம்போ இப்போ ஒன்றா ஆகியிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். சிஎஸ்கே அவங்க எடுத்துருக்குறாங்க பாருங்கள், அந்த பிக்கு, அந்த கதையேற்ற மாதிரியான அமௌண்ட்டு, அது சூப்பர். லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக ஆடுற மாதிரி இருக்குது. பார்ப்போம், முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, காலைல வீடியோ ஒன்று வரும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு தூங்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையில் ஒரு வீடியோ வருது, பர்டர்-கவாஸ்கர் ட்ரோஃபி நடக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பர்டர்-கவாஸ்கர் ட்ரோஃபி பாருங்கள், ஓகேங்களா. டன்.